மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, தமிழக அரசு மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில நெறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. 8த் படித்தவங்களுக்கு, 10த் படித்தவங்களுக்கு, 12த் படித்தவங்களுக்கு, இன்ஃபாக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கான வேலை வாய்ப்புகளுமே இருக்கு. எம்பிபிஎஸ் படித்தவர்களுக்கு கூட எல்லா வேலை வாய்ப்புகளும் இருக்கு. நெறைய வேகன்சி இருக்குங்க. இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இச்சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்றது? எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். மைக்ரோ பயாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு எம்பிபிஎஸ்ஓ, எம்டியோ நீங்க மைக்ரோ பயாலஜில படிச்சிருந்தீங்களா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தாங்க இருக்கு. வயது 45க்கு கீழ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வேலை வாய்ப்பு தெரபெட்டிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. 40 வயசுக்கு கீழ இருக்கு அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு எம்எம்யூ கிளீனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புக்குமே 8க்கு கீழ படித்தவர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு தமிழ்ல எழுத படிக்க நல்லபடியா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வாய்ப்பு காலியா இருக்கு. 45 வயது கீழ இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு டிஇஓ அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுக்குமே ஒரு வேக்கன்சி காலியா இருக்குங்க. 45 வயது கீழ நீங்க இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு டிஎன் ரைட்ஸ் ஒன் சென்டர்ல இருந்து இந்த ஒரு வாய்ப்பு வெளியாயிருக்கு. 45 வயது கீழ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானா அப்படின்னா, பிளாக் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புக்குமே பிகாம் வித் டேலி அதுக்குள்ள ஒரு வாய்ப்பு காலியா இருக்கு. 45 வயது கீழ இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்யூஹெச்எம்ன்னு சொல்லக்கூடிய லேப் டெக்னீஷியன் வேலை. 5 வேகன்சி இருக்குங்க. 40 வயசு கீழ இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடியோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாய்ப்புமே காலியா இருக்கு. நீங்க பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங்ல இல்ல பேச்சுலர் இன் ஆடியாலஜியோ இல்ல ஸ்பீச் லாங்குவேஜ்லயோ பேத்தாலஜில படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு ஏஎன்எம் சொல்லக்கூடிய ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வைஃப் இருக்கலாங்களே அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நர்ஸ் வேலைக்குமே ஆட்கள் எடுக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே எடுக்கிறோம். 14 பேரை எடுக்கிறாங்கங்க. 40 வயசு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானதே. எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்கங்க. பணியில் சேர்வதற்கான மேற்பட்ட நிபந்தனைகள் ஒப்பந்த கடிதம் இருக்குல்லையா, அண்டர்டேக்கிங் லெட்டர் அதையுமே நீங்க அளித்து தான் வேலைக்கு சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்கள் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா https://செங்கல்பட்டு.nic.in என்ற இணையதளத்துல நீங்க போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பங்கள் நேரிலேயோ இல்லது விரைவு தபால் மூலமாவோ நீங்க அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க மின்னஞ்சல் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னா dphsad@nic.in என்ற மெயிலுக்கு தான் நீங்க அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அனுப்பணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க மக்களே, இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.